نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹு தாலா தன் திருமறையிலே இவ்வாறு சொல்லி காட்டுவான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் வ ஹுதல் லின்னாஸ். இந்த குர்ஆன் என்பது மனிதர்கள் அனைவருக்குமே நேர்வழி காட்டக்கூடியதாக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இறக்கியிருக்கிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லுவான், யுதில்லு பிஹி கஸீரா வ யஹ்தி பிஹி கஸீரா. இந்த குர்ஆனை கொண்டு வழிகேட்டில் செல்பவர்களும் இருக்கின்றார்கள், நேர்வழி பெறக்கூடிய ஹிதாயத்தில் வரக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் நம்ம எவ்வளவு விஷயங்கள் பார்க்கிறோம். மாற்று மதத்திலிருந்து இந்த குர்ஆனால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை தழுவியவர்கள், அந்த டாபிக் கீழே சில ஒவ்வொரு நாள் என்ன செய்வோம், குர்ஆனால் ஈர்க்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நபரா இன்ஷால் பார்ப்போம். அதுல முதல் நபரா நம்ம பார்க்கக்கூடிய நபர் கனடா நாட்டை சேர்ந்த ஒரு கணித பேராசிரியராக இருந்த கேரி மில்லர் அப்படின்ற கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த கேரி மில்லர் என்பவர் சவுதி அரேபியாவினுடைய ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய அப்துல் அஹத் உமராக மாறிய வரலாறு. அவர் எப்படி மாறினாரு, அவர் இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்கு அந்த குர்ஆன் வசனங்களை ஆய்வு செய்யும் போது அது எப்படியெல்லாம் அவருடைய உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு 5 குர்ஆன் வசனங்கள் என்ன செய்யறாரு அவங்க சொல்றாங்க. இன்ஷால்லா அதை நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்ப இவர் கேரி மில்லர் அப்படின்றவர் யார் அப்படின்னா, கனடா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கணித பேராசிரியர். அது மட்டும் இல்லாமல் டொரண்டோ யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இருக்கிறார். இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப லாஜிக்கா ஒரு தர்க்கவியலோடு என்ன செய்வாரு, அது எதா இருந்தாலும் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அணுகுமுறையோடு என்ன செய்வார், எந்த விஷயத்தையுமே கையாள்வார். இவர் கிறிஸ்தவ மதத்தை இந்த உலகத்தை முழுக்க கொண்டு போய் பரப்பணும், அது மட்டும் இல்லாமல் இந்த குர்ஆன் அப்படின்றத ஆய்வு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். எதுக்கு ஆய்வு செய்யணும் அவர் மேல ஆசைப்பட்டார் அப்படின்னா, இந்த குர்ஆன் என்பது இறைமறை கிடையாது, பைபிள் தான் இறைமறை. அது மட்டும் இல்லாமல் இந்த குர்ஆன்ல பொய்யாக சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல என்ன செய்யறார் அப்படின்னா, இந்த குர்ஆனை ஆய்வு செய்யக்கூடிய அந்த வேலையில இறங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆசிய நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே கொண்டு போய் இந்த குர்ஆன் என்பது ஒரு பொய்யான வேதம், இது உண்மையான மார்க்கம் கிடையாது, உண்மையான வேதம் கிடையாது அப்படின்றத கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அவருடைய மைய நோக்கமா இருந்துச்சு. அப்ப எல்லாருக்கும் இருக்கிற மாதிரிதான் தவறான ஒரு புரிதல் அவருக்கு இருந்துச்சு. எதனால அந்த தவறான புரிதல் அவருக்கு குர்ஆனை பற்றி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 1400 வருடங்களுக்கு முன்பாக காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்தக்கூடிய அந்த இஸ்லாமியர்களுக்கு ஒரு வேதம் அருளப்பட்டது, ஒரு வேதம் அல்லாஹ்வால் இறக்கப்படுது அப்படின்னா அந்த வேதம் எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு ஹைஜீனிக்கான பீப்புள், ரொம்ப எஜுகேட்டடான பீப்புள், அவங்களுக்கு ஒரு வேதம் இறங்குறதுக்கும் காட்டு மிராண்டிகளாக இருந்தவங்க அவங்களுக்கு ஒரு வேதம் இறங்குறதுக்கு 2 வித்தியாசம் இருக்கு. அதனால அந்த வேதம் ஒரு சும்மா உப்புக்கு சப்பாத இருக்கும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட தான் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த குர்ஆனை ஆய்வு செய்யறாரு. அப்ப முதலாவதாக அவர் கண்ணில் படக்கூடிய அந்த வசனம் என்ன அப்படின்னா, وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ وَادْعُوا شُهَدَاءَكُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ. இந்த வசனத்தை பார்க்கிறாரு. இதை பார்த்தவொடனே அவருக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு வேதம் இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா, ஒரு வேதம் தன்னைத்தானே நீ ஆய்வுக்கு என்னை உட்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தானாகவே முன் சொல்லுது. பொதுவாக இங்கிலீஷ்ல என்ன செய்வோம், பொதுவாக ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு, ஏதாவது ஒரு விஷயம் புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு விதி, ஒரு ஆய்வு சொல்லுவோம், ஒரு டெஸ்ட், ஃபால்சிஃபிகேஷன் அப்படின்ற டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல அந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஒரு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நபர் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த கண்டுபிடிப்பை உட்படுத்துவாங்க. அதுல அந்த ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது அந்த கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் உண்மையா இல்லது பொய்யா அப்படின்றது தெரிஞ்சிடும். அது அடிப்படையில் இதுக்கு முன்னாடி கொஞ்ச காலம் முன்னாடி நம்ம நாட்டுல கூட அந்த ராமர் பிள்ளை அப்படின்ற ஒரு நபர் என்ன செஞ்சார் அப்படின்னா, மூலிகை செடியிலிருந்து பெட்ரோல் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம யூடியூப்ல கூட நம்ம பார்த்திருப்போம். அந்த மூலிகை செடியிலிருந்து பெட்ரோல் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருந்தாரு. அப்ப அந்த டெஸ்ட் அப்ப இருந்த மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சுச்சு அப்படின்னா, இந்த ஃபால்சிஃபிகேஷன் அப்படின்ற அந்த டெஸ்ட்டுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தி அது என்ன செய்யுது, விஞ்ஞானத்துக்கு புறம்பானது, இது உண்மை இல்லை, இது பொய்யானது அப்படின்ற மாதிரி அதை சொல்லி, ஆனா பிற்காலத்துல அந்த
பிஜேபி அந்த RSS அந்த அமைப்பு என்ன செய்யுது அப்படின்னா அந்த உரிமத்தை வந்து தான் வாங்கி வச்சுக்கிருச்சு. அவர் வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் நம்ம இப்ப என்ன செய்வோம், நம்ம தமிழ்நாட்டுல நம்ம இந்தியாவுடைய அந்த எலெக்ஷன் நேரத்தில் தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடக்கூடிய அந்த EVM மிஷின், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அதுவுமே என்ன எதன் அடிப்படையில் உட்படுத்தப்பட்டுச்சுன்னா இந்த ஃபால்சிபிகேஷன் டெஸ்ட். அப்ப அந்த டெஸ்ட்ல உட்படுத்துறோம் அப்படின்னா அதை தான் வந்து உண்மையானதா பொய்யானதா அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்ப இதெல்லாம் இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள். ஆனா அவருக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த குர்ஆன் தானாவே முன் வந்து நீ என்ன செஞ்சுக்கலாம், பரிசோதனை பண்ணலாம், நீ என்ன செய்யலாம், என்ன மாதிரி ஒரு இது மாதிரி ஒரு சூறாவை நீ கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சவால் விடுறதை பார்த்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. அப்ப அதுல இருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாற்றங்கள் வருது. அதுக்கு இன்னொரு ஆயத்து என்ன செய்யுது, இன்னொரு வசனத்தை அவர் படிக்கிறாரு. அஃபலா யதப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை வந்து நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? அந்த வசனமும் அவருக்கு ரொம்ப ஒரு உறுத்தலாவே இருக்குது. ஏன்னா இது வந்து சிந்திச்சு பார்த்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க சிந்திச்சு பார்க்க சொல்லி என்ன சொல்லுது. அது மட்டுமல்ல அவர் வந்து என்னதான் அது சொன்னாலும் எப்படியாச்சும் ஒரு தவறு நம்ம கண்டுபிடிச்சிடணும், இந்த குர்ஆன் என்பது ஒரு பொய்யானது அப்படின்றது இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணும் அப்படின்ற கண்ணோட்டத்தோடயே என்ன செய்யறாரு, அடுத்தடுத்து நகர்கள் நகர்றாரு. அதனால அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா இந்த குர்ஆன் என்பது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் அருளப்பட்டுச்சு. அப்ப யாருக்கு அருளப்படுதோ அப்ப நபியை பத்தி முகமதை பத்தி இந்த குர்ஆன்ல அதிகமா சொல்லப்பட்டிருக்கும், அவங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அந்த காரணங்களை நம்ம தேடி பார்ப்போம். அப்படி தேடி பார்த்து இது வந்து அது முகமதுக்கு சாதகமான ஒண்ணா இருக்கு, அதனால இது அவரா சொன்னது, இது வந்து இறைவேதம் கிடையாது அப்படின்னு நிராகரிச்சிடலாம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்துல குர்ஆன்ல முஹம்மது அப்படின்னு சொல்லப்பட்ட இடங்கள் எத்தனை அப்படின்னு சொன்னா வெறும் 5 இடங்கள் தான். வெறும் 5 இடத்துல தான். அவருக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா அவர் கிறிஸ்துவ வந்து ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு கிறிஸ்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லல, அவங்களுடைய பெயரு கிட்டத்தட்ட 25 இடத்துல என்ன செய்யப்படுது அப்படின்னா அது சொல்லப்படுது. ஆனா முஹம்மதுடைய பெயர் என்பது வெறும் 5 இடத்துல சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பேர்ல ஒரு சூறாவையே ஒரு அத்தியாயத்தையே இறக்கி இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய இம்ரான், ஆலு இம்ரான் அப்படின்ற அவங்களுடைய பெயரிலையும் ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சிருக்கிறது பார்க்கும்போது அவருக்கு இன்னும் மேலும் ஆச்சரியமா இருக்குது. அப்ப அடுத்தடுத்து என்ன செய்யறாரு அப்படின்னா அப்ப இது வரைக்கும் அவருக்கு திருக்குறளை பற்றி ஒரு தவறான கருத்து என்பது அப்படியே என்ன செய்யுது கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது. அப்ப அவர் வாழ்ந்த காலகட்டம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 1978. அப்ப அந்த காலகட்டத்துல புதிய கண்டுபிடிப்புக்கு நோபல் பரிசாக எதை அறிவிச்சாங்க அப்படின்னு சொன்னா நம்ம பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவோம், பெருவெடிப்பு கோட்பாடு. நம்ம எல்லாமே படிச்சதுதான். அது என்ன கோட்பாடு அப்படின்னா ஆரம்பத்துல இந்த வானமும் பூமியும் ஒன்னாதான் இருந்துச்சு, அதுக்கு பிறகுதான் 2 பிரிஞ்சிச்சு அப்படின்ற அந்த தியரி, அதுக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப இவர் என்ன செய்யற, சரி அறிவியல் ரீதியா என்ன செய்வோம், குர்ஆனை டச் பண்ணி அறிவியலுக்கு குர்ஆன் முரண்படுது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி இந்த குர்ஆனை தட்டி கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரீதியில அவர் வந்து என்ன செய்யறாரு, தன்னுடைய ஆய்வை மேற்கொள்ளக்கூடிய நேரத்துல அவர் கண்ணுல ஒரு ஆயத்து படுது. என்ன வசனம் அப்படின்னு சொன்னா அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாதி வல் அர்ல கானதா ரத்கன் ஃபஃபதக்னாஹுமா அப்படின்ற அந்த வசனத்தை பார்க்கிறார். அந்த வசனத்துடைய பார்க்கக்கூடிய அல்லாஹ் தஆலா சொல்றார், ஆரம்பத்துல அந்த வானமும் பூமியும் ஒன்னாதான் இருந்துச்சு, அதை நாம் தான் பிரித்தோம் அப்படின்ற அந்த வசனத்தை பார்த்து, ஏன்னா 1978 தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா குர்ஆன் என்பது 1400 வருடங்களுக்கு முன்பாகவே அதை சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய பார்வை, குர்ஆன் அவர் பார்க்கக்கூடிய அந்த பார்வைகள் எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா அவருக்கு மாறுது. அதே நேரத்துல இவர் எதையுமே வந்து லாஜிக்கா யோசிக்கக்கூடியவர். அப்படி அதே கண்ணோட்டத்தோட என்ன செய்யறாரு, குர்ஆனை படிச்சுக்கிட்டே வர்றாரு. அந்த நேரத்துல சூரத்துல் லஹப் அப்படின்ற அத்தியாயத்தை பார்க்கிறார். அப்ப அபூ லஹப் யாருன்றது நமக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையுடைய சகோதரர். அப்ப அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லில் அடங்காத துன்பத்தை என்ன செஞ்சாரு, கொடுத்தார். அதனால அல்லாஹ் தஆலா அவரை சபித்து ஒரு சூறாவை இறக்கட்டார், தப்பத் யதா அபூ லஹப், கடைசியில் அவர் நரகத்துக்கு நுழைவாரு, அவர் நாசமா போயிடுவாரு அப்படின்னு அந்த சூறா அவர் கண்ணில் படுது. அப்ப அவர் யோசிக்கிறார், அதாவது இந்த சூரா அந்த வசனம் இறங்கி தப்பத் யதா அபூ லஹப் அப்படின்ற சூரா இறங்கி அதுக்கு பிறகு ரொம்ப நாள் என்ன செஞ்சார், அபூ லஹப் உயிர் வாழ்ந்தார். அப்ப அவருக்கு என்னன்னா அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா, ஏன்னா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது சொன்னாலும் அதுக்கு ஏட்டிக்கு பூட்டியாக என்ன செய்வாரு, அந்த அபூ லஹப் செய்வார். அப்ப அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா, அபூ லஹப் நினைத்திருந்தா நீ என்ன சொல்ற, உன்னுடைய வசனம் உன்னுடைய இறைவனுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சொல்லக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனம் என்ன வந்து நான் நாசமா போயிருவேன், இஸ்லாத்தை ஏற்க மாட்டேன்னு சொல்லி இருக்குது. ஆனா
அவர் நினைச்சிருந்தாருன்னா இஸ்லாத்தை ஏற்று நீ சொன்ன வசனம் என்பது பொய் அப்படின்னு நீ நிரூபிச்சிருக்கலாம். ஆனா அவரால் அப்படி செய்ய முடியல. ஏன்னா அந்த வசனங்கள் இறக்கப்பட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் உயிர் வாழதான் செஞ்சாரு. அவர் நினைச்சிருந்தாரு அப்படி செஞ்சிருக்கலாம், ஆனா அப்படி செய்யல. அப்ப அவ்வாறு செய்யல அப்படின்னா அப்ப இதுதான் உண்மையான வேதம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. அதுக்கு பிறகு அடுத்த ஒரு வசனத்தை பாக்குறாரு. சூரத்து தௌபால வரும். ஹிஜ்ரத்துடைய சம்பவத்துல சொல்லுவாங்க. அப்ப ஹிஜ்ரத்துடைய சம்பவத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. அந்த குகையில என்ன செய்ய, அந்த எதிரியுடைய பயத்தினால அந்த குகையில 3 இரவுகள் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்படி தங்கக்கூடிய நேரத்துல எதிரிகள் கொஞ்சம் லைட்டா குனிஞ்சு பார்த்திருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருக்கலாம், கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அது ஒரு பயம், ஒரு ஏன்னா எதிரிகள் கண்டுபிடிச்சதான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருப்பாங்க, என்னமா செஞ்சிருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எதிரிகள் எதுக்காண்டி வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை பண்ணணுன்றதுக்காண்டி அந்த மோட்டிவ்ல தான் வந்திருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் குனிஞ்சு பார்த்திருந்தாங்க அப்படின்னா ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை, அதாவது அது எந்த ஒரு காப்பாற்றப்படுவதற்கு எந்த ஒரு வழியுமே கிடையாது. அந்த நேரத்துல அபூபக்கர் நாயகம் அவ்வளவு பயத்தோட இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் பார்த்துட்டாங்க அப்படின்னா கொன்றுவாங்களே, நபியுடைய உயிர் போயிருமே அப்படின்னு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஹசன், கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து 2 நாள் மௌத்தா போயிடுவாரு அப்படின்னு அவர்கிட்ட போய் நீங்க கவலைப்படாதீங்க தைரியமா இருக்குன்னு அவர் என்ன சொல்லுவாரு, நமக்கு என்ன சொல்லுவாரு, திட்டி அனுப்பிச்சிடுவாரு. இல்ல குடும்பத்தை திட்டி அனுப்பிச்சிடுவாரு. ஒண்ணு இல்ல, இடையில நம்ம லுத்துஃபுல்லா உஸ்தாதுக்கு இடையில முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கால் என்ன செய்ய லீவ்ல வீட்டுல இருந்தாங்க. அப்ப வந்து என் கூட படிச்ச ஒரு நபர் இப்ப இங்க இல்ல, அவர் வந்து நானு ஃபைசல் ஆஃப்ஸா அந்த நபர் பாசிட்டிவ்ஸ் எல்லாமே பள்ளப்பட்டிக்கு போகும்போது லுத்துஃபுல்லா உஸ்தாதை போய் பார்க்க போனோம். அப்ப அவங்க லுத்துஃபுல்லா உஸ்தாவுடைய நன்னிமா உட்காந்துரும். நன்னிமானாலே வயசான அவங்க எப்படி பேசுவாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். என்ன மோலா ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டு விட்டாப்ல. யாரு அந்த கூட வந்த நபர், அவங்க நன்னிமா பிடிச்சி கிளின்னு கிழிச்சு போட்டாங்க. அவரே பாவம் எது நடக்க முடியாம ரொம்ப சிரமத்துல இருக்கிறாங்க. ஒரு ஆளை போய் அப்படி கேட்டா எப்படி இருக்கும்? அப்ப காப்பாற்றப்படுவதற்கு எந்த ஒரு வழி இல்லாம அபூபக்கர் நாயகம் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, லா தஹசன், கவலைப்படாதீங்க அப்படின்ற வார்த்தை யாராலையும் சொல்ல முடியாது. உலகத்தினுடைய யதார்த்தம் அது கிடையாது. ஆனா அப்படி சொல்லக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் இறை தூதராக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு என்ன சொல்ற அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வர்றாரு. அதுபோல இன்னொரு வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், குல் இன்னமா அயலுக்கும் பிவாஹிதா, நிச்சயமா நான் உங்களுக்கு உபதேசிப்பது ஒன்றுதான். என்ன அப்படின்னா அன் தகூமு லில்லாஹி மஸ்னா வ ஃபுராஸா சும்ம தஃபக்கரு, நீங்கள் தனித்தனியாகவோ அல்லது இரண்டாவோ எந்திரண்டு எழுந்து அவர்கிட்ட நீங்க என்ன செய்யுங்க, இந்த குர்ஆனை பற்றி சிந்திங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வசனம் அவருக்கு என்ன செய்யுது அப்படின்னா, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நீங்க கண்ணை மூடிக்கிட்டு நீங்க ஃபாலோ பண்ண தேவையில்லை, உங்களுடைய அறிவுக்கும் சிந்தனைக்கும் இது உட்பட்டுச்சுன்னா நீங்க தொடருங்கள் பின்தொடருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நபரால சொல்ல முடியுது. அப்படின்னா இந்த மாதிரி வசனங்கள் எல்லாமே அவருக்கு வந்து இந்த குர்ஆனின் பக்கம் இருந்த ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்துது. அப்ப இஸ்லாத்தை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிறோம், அதிகமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா, அன்றைய காலத்துல இஸ்லாமிய மார்க்க அறிஞராக பிரபலமாக இருந்த அகமது தீதாத் என்ற அந்த அறிஞரோட என்ன செய்யற தொடர்பு கொண்டு அவர் யார் அப்படின்னா அந்த பல விவாதங்கள்ல கிறிஸ்தவத்துக்கு எதிராக பைபிளில் புகுத்தப்பட்ட தவறான கருத்துக்களை வந்து அந்த பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு எடுத்து கூறிய அந்த நபர். அப்ப அவங்ககிட்ட போய் இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய 1978 வருடம் மனப்பூர்வமாக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பெயரை அப்துல் அஹத் உமர் என்பதாக மாற்றிக்கொள்கிறார். அதற்கு பிறகு சவுதியில உள்ள ஒரு பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக கொஞ்ச நாள் பணி செய்யறாரு. அதுக்கு பிறகு அந்த பணியையும் ராஜினாமா செய்துட்டு இந்த உலகம் முழுக்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று கூறி உலகம் முழுக்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த தாவாவுடைய பணியை, அந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தையும் இந்த குர்ஆனையும் கொண்டு போய் சேர்க்கிற பணிகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த குர்ஆன் என்பது எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம், அதை நாம் நன்றாக விளங்கி நாம் கிடைத்த அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்து நாம் அதனை விளங்கி அந்த கருத்துக்களை உள்வாங்கி அல்லாஹ் ரசூலும் எவ்வாறு நமக்கு வாழ கற்றுக் கொடுத்திருக்கின்றார்களோ அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.